Hi, welcome to Tina Ari Creatives. We will talk about the brooches next class. This is stocking cloth. We will stocking cloth. We will metal wire. We will round cut panni direct the flower type இப்போ இந்த glue bottle இருக்கு பாத்தீங்களா இதுல இதே மாதிரி நல்ல ரவுண்டா ஒரு 4-5 டைமோ இல்லனா உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ நல்ல நெருக்கமா வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ராவா நல்லா சுத்திக்கலாம் இந்த மாதிரி நான் ஒரு 6-7 லைன் 8 லைன் கிட்ட வர மாதிரி சுத்தி எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி எடுத்துட்டு இத என்ன பண்ணனும் அப்படினா நம்ம ஸ்டார்டிங்ல கொஞ்சம் விட்டுறோம் லாஸ்ட்லயும் கொஞ்சம் விட்டுக்கோங்க விட்டுட்டு இதே மாதிரி நல்லா அந்த கீழ உள்ள பக்கத்தை நல்லா இதே மாதிரி சுத்திக்கோங்க அதாவது கட்டற மாதிரி ஃபுல்லா வச்சு கட்டணும் ரெண்டு கம்பி நீண்டிட்டு இருக்கு பாத்தீங்களா எக்ஸஸா இத நல்லாவே நம்ம மொத்தமா சுத்தி இருக்கறதுல இதே மாதிரி சேர்த்து வச்சு நல்லா சுத்தி எடுத்துக்கோங்க இதே மாதிரி தான் நல்லா சுத்தி எடுத்துட்டு ரெண்டையும் நல்லா சேர்த்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல அதே மாதிரி நல்லா முறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணனும் அப்படினா நம்ம கிட்ட இதுல ஒரு 6-7 லைன் கிட்ட நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்திருக்கும் இத நல்லா நம்ம விரிச்சி விட்டு அந்த ஃப்ளவர் ஷேப்க்கு நம்ம கொண்டு வந்துட்டு இதுக்கு மேலே ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு நம்ம ஏற்கனவே ஸ்டாக்கிங் கிளாத் வீடியோ போட்டுருப்பேன் அதுல கொஞ்சம் டிஃபரண்டா நம்ம ரெடி பண்ணிருப்போம் இது கொஞ்சம் வேற மாதிரி இதே மாதிரி நல்லா விரிச்சி விடுங்க அந்த ஃப்ளவர் டைப்புக்கு வரணும் ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு நல்லா சுத்திட்டு நம்ம கிளாத்ல வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோம் இப்போ பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு அந்த ரவுண்ட் ஷேப் ஒவ்வொண்ணா எடுத்து இந்த மாதிரி விரிச்சி விட்டுக்கங்க அந்த ஷேப் ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு வர மாதிரி நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி தான் பண்ணனும் இப்போ பாருங்க இதே மாதிரி நல்லா ஃபுல்லா எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க இப்படி இல்லன்னா நம்ம ஒவ்வொரு பீஸா கட் பண்ணி எடுத்து ஃப்ளவர் பண்ணுவோம் இப்போ பாருங்க இதுக்கு மேல நம்ம கிளாத் என்ன கலர்ல கிளாத் வேணுமோ அந்த கலர்ல கிளாத் வச்சு அது ஃபுல்லா அந்த ஸ்டாக்கிங் கிளாத் ஃபுல்லா சுத்தி எல்லா இடமும் கவர் ஆகுற மாதிரி வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி திரும்ப நாட் போட்டுக்கோங்க நாட் எப்படி போடணும்னா நூல் எடுத்துட்டு நம்ம நல்லா முறுக்கி வச்சிருக்கோமோ அந்த ஃபுல்லா இருக்கிற அந்த கிளாத்ல நல்லா ஒரு 10 டைம்ஸ்க்கு தான் நூலை வச்சு நல்லா சுத்திக்கிட்டே இருக்கணும் சுத்தி முடிச்சிட்டு பூ கட்டற மாதிரி 2-3 டைம் நாட் போட்டுக்கோங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி தான் பண்ணனும் பாருங்க நம்ம அந்த கிளாத் வச்சு பண்ணும்போது நம்ம அந்த ஃப்ளவர் ஷேப்ல ரெடி பண்ணி வச்சிருக்க கம்பி கொஞ்சம் சைஸ் சேஞ்ச் ஆகும் ஏனா அது நம்ம என்ன ஷேப்புக்கு பண்ணாலும் அது மாறும் பாத்தீங்களா அதனால நம்ம அது ரொட்டேட் பண்ணும்போது மாறும் நீங்க ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா பழைய சைஸ்க்கு அத நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி நூலை வச்சு நல்லா சுத்தி கட்டிக்கோங்க இப்போ என் கையில இருக்கும்போது பாருங்க அது எப்படி இருக்குன்னு நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அதோட ஷேப்க்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம் ஸ்டிட்ச் அந்த நாட் போடுறது கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க ஏனா மொத்தத்துக்கும் சேர்த்தே ஒரே நாட் தான் போடுறோம் நம்ம இதல அதனால அது நல்லா கரெக்ட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நல்லா ஒரு கூட எக்ஸ்ட்ராவா 2 நாட் போடிங்கனாலும் பிரச்சனை இல்ல இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு இத நம்ம கிளாத்ல வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோம் நீங்க ப்ளவுஸ்லலாம் பண்றீங்க அப்படினா இதே மாதிரி ரெடி பண்ணிட்டு ப்ளவுஸ்ல க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா காய விட்டுட்டு அதுக்கு அப்புறமா ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க ப்ளவுஸ் பண்ணும்போது சாரியோட கலர்ல ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்து இந்த மாதிரி கம்பி நீங்க இப்போ எல்லா கலர்ஸ்லயுமே இந்த கம்பி அவேலபிளா இருக்குது அப்படி இல்லையா நீங்க சாரில என்ன கலர்ல ஜரி யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த கலர்ல கூட நீங்க கம்பி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கம்பி எல்லாம் நம்ம இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏனா நம்ம முதல்ல பண்ணும்போது எல்லாமே சுருங்கி போய் இருந்துச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நூலை வச்சு நம்ம இதல ஸ்டிட்ச் பண்ணனும் இதல ஸ்டிட்ச் பண்ணும்போது அந்த கம்பில கரெக்ட்டா ஸ்டிட்ச் பண்ணனும் ஏனா கிளாத் பெரிய ஹோல் இருக்குதுனால நம்ம ஸ்டிட்ச் பண்றது அதல விழாம நம்ம டைரக்ட்டா அந்த கீழ உள்ள கிளாத்துக்கு போயிரும் அதனால நீங்க ஒவ்வொரு ஸ்டிட்சும் அந்த கம்பில ஸ்டிட்ச் பண்ற மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க நீங்க ப்ளவுஸ்லலாம் பண்ணும்போது க்ளூ போட்டு அப்ளை பண்ணி காய விட்டுட்டு அதுக்கு அப்புறமா அந்த கம்பில ஸ்டிட்ச் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்களோ அந்த கலர்ல நூல் வச்சு ஸ்டிட்ச் பண்ணுங்க அப்பதான் அது தெரியாது அப்படி இல்லனா டிஃபரண்ட் தெரியும் உங்களுக்கு இப்போ பாருங்க நான் அந்த கம்பில தான் ஸ்டிட்ச் பண்றேன்
நான் வந்து ஒயிட் கலர் நூல் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். நான் வந்து கிளாத் வந்து ஒயிட் கலரில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒன்று கிளாத் கலரில் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு நம்ம இதில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கம்பியில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அந்த கம்பியோட கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. அப்படி இல்லையா, நீங்கள் வந்து ஸ்டாக்கிங் கிளாத் கலர்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் வேறு கலரில் பண்ணும்போது அது வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு, இந்த கம்பியில் அங்கங்கே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு, இதோட சென்டரில் வந்து நான் வந்து ஃப்ளார் ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து வேறு கலரில் எதுவும் பீடோ இல்லைனா ஃப்ளவர் மெட்டீரியல் அந்த மாதிரி எதுவும் வச்சுருந்தீங்கனாலும் ஸ்டிச் பண்ணலாம், நம்ம விருப்பம் தான். என்னோடய சேனலில் வந்து ப்ரூச்சஸ்க்குரிய வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இன்னும் வந்து அட்வான்ஸ் லெவல் வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறேன். அதாவது ரெசின் வச்சு எப்படி ப்ரூச்சஸ் மேக் பண்ணுறது, ஸ்ட்ரிங் ஷீட் வச்சு எப்படி ப்ரூச்சஸ் மெட்டீரியல் மேக் பண்ணுறது, அப்புறமா OHP ஷீட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ரூச்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வரப்போகுது. இந்த 50 days கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ் மெட்டீரியல் அண்ட் ப்ரூச்சஸ் கிட் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரூச்சஸ் கிட்டோட ரேட் வந்து 750 ரூபா, ஃப்ரீ ஷிப்பிங். தமிழ்நாடுக்கு மட்டும்தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங், மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. மெட்டீரியலுக்கு வந்து எல்லா மெட்டீரியலுக்குமே வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து உண்டு. எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் வீடியோ எல்லாமே வந்து ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் சேனலில் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டிச்சஸ் வந்து அந்த கம்பியில் தான் போடணும். இப்போ நான் சென்டரில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃப்ளார் ஜமிக்கி அது கூட ஒரு 4 mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது சிங்கிளாக வச்சா வந்து பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிளாங்காக இருந்த மாதிரி இருந்ததுனால நான் வந்து நம்ம சிங்கிளாகவும் வைக்கலாம். நான் இன்னும் எக்ஸஸாக இதோட சுற்றியும் வந்து இதே ஃப்ளார் ஜமிக்கியும் 4 mm பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுதான் பண்ணணும்னு இல்லை, இதில் நீங்கள் வேறு என்ன மெட்டீரியலாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு மாடல் தான். அதாவது அந்த நம்ம மெட்டல் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம தனித்தனியாக கட் பண்ணி பண்ணாமல் டேரெக்டாக எப்படி ஃப்ளவர் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதோட இது. நீங்கள் அதோட சென்டரில் இந்த திங்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்ககிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் போட்டும் ப்ளவுஸ் வந்து ப்ரூச்சஸ் போடலாம். அப்படி பண்ணணும் அப்படிங்கனாலும் மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணணுமா, உங்களுக்கு தேவையா, என்னென்ன கிளாஸஸ்லாம் உங்களுக்கு போடணும் அப்படிங்கிறதே நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த கிளாஸ் போடுங்க அப்படின்னு சொன்னால் தான் எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். கிளாஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் என்ன கிளாஸஸ் வேணும், என்ன மெட்டீரியல் மேக் பண்ணுறது, இப்போ ஸ்ட்ரிங் ஷீட் வச்சு என்ன மெட்டீரியல் உங்களுக்கு மேக் பண்ணணும், இப்போ ஃப்ளவர் டைப்பில் உங்களுக்கு மெட்டீரியல் மேக் பண்ணணுமா, இல்லைனா வந்து வேறு திங்ஸ் வந்து ரெடி பண்ணணுமா, இல்லை கீ செயின் மாதிரி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.